ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷுக்கு எதிராக 2 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. இந்த இந்திய அணியில யார் யார் களமிறங்க போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்களா டெஸ்ட் போட்டிகளில் விளையாடாத T20ல தற்போது கேப்டனாக நியமிக்கப்பட்டு 2026 நடக்க போற T20 வேர்ல்டு கப்புக்கு தற்போதுல இருந்தே இந்திய அணியை தயார்படுத்தி வரும் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான T20 கேப்டனா செயல்பட்டு வரும் சூரியகுமார் யாதவை டெஸ்ட்டுக்கும் கொண்டு வருவதற்கு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காராம். இது மற்ற வீரர்களை அதிர்ச்சி அடைவே செய்தும் இருக்கிறது. ஏன்னா ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் அவரை கடைசியா வேர்ல்டு கப்ல தான் ஒரு நாள் தொடர்ல இந்திய அணியில சேர்த்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சிறப்பாக செயல்படவே இல்லை. ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் அவரை T20ல மட்டும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் BCCI முடிவெடுத்தும் இருந்தது. அதன் காரணமாக தான் இலங்கைக்கு எதிரான தொடர்ல சூரியகுமார் யாதவை T20 கேப்டனாகவும் அறிவித்தது. T20 கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவருடைய திறமையை நிரூபித்தும் இருந்தாரு. பேட்டிங், ஃபீல்டிங், ஒரு கேப்டன் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நிரூபித்தும் இருந்தாரு. இது கம்பீருக்கு மிகவும் பிடித்து போனதுனால இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல சேர்க்கப்படலை அப்படின்னாலும் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சூரியகுமார் யாதவை சேர்க்க BCCI-இடம் தொடர்ந்து கௌதம் கம்பீர் பேச்சுவார்த்தை நடத்தி வராராம். இந்த தகவல் தற்போது வெளிவர தொடங்கியும் இருக்கிறது. இதனால டெஸ்ட்டுக்குனே தயார்படுத்தப்பட்ட வீரர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் உள்ள வராரு அப்படின்னா தற்போது 1 இடத்துல விராட் கோலி விளையாண்டு கொண்டிருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல தான் சூரியகுமார் யாதவ் களம் இறங்க முடியும். அந்த இடத்திற்கு ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட் போன்ற வீரர்கள் இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் உள்ள வராரு அப்படின்னா மற்ற வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால மற்ற வீரர்கள் மிகுந்த அதிருப்தியில இருந்து வராங்க. பங்களாதேஷுக்கு எதிரான தொடர்ல சூரியகுமார் யாதவ் வாய்ப்பு கொடுக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் 90% இருக்கிறது. ஏன்னா பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் இந்த முடிவை எடுத்திருக்கிறதுனால BCCI அவரோட முடிவுல தலையிடாது அப்படின்னும் சில தகவல்கள் வெளியாகியும் இருக்கிறது. அதனால கூடிய சீக்கிரம் நடக்க இருக்கிற டெஸ்ட் மேட்ச்ல சூரியகுமார் யாதவையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நன்றி.